வணக்கம் தோழர்களே. விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துக்கு அட்டி மேல அட்டி விழுந்துட்டே இருக்குங்க. சுத்து போட்டு சம்பவம் செய்யறாங்க இந்த சங்கி கும்பல். இவர்களுக்கு ஆதரவா களத்துல நின்று உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு தடாலடியான ஒரு தீர்ப்பை சொல்லி விஜயை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. என்ன நடக்குதுங்க நமக்கு நல்லா தெரியும். ஜனவரி 9 ரிலீஸ் ஆயிருக்கணும் ஜனநாயகன். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 650 தியேட்டர்களுக்கு மேல ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. உலகம் முழுவதும் 5000 தியேட்டர்களுக்கு அது ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. ஆனா இந்த படத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டிலே திரையிட முடியல. கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது இந்த படம். இது என்ன நெருக்கடி அப்படின்னா, சென்சார் போர்டுடைய சர்டிபிகேட் இருக்கணும். திரைப்படம் எடுத்தோடனே சென்சார் போர்டு சர்டிபிகேட் போட்டு தானே படத்தவே ஆரம்பிப்போம். அந்த சென்சார் போர்டுடைய சர்டிபிகேட் வாங்குறதுல பிரச்சனை. டிசம்பர் மாசமே இந்த படத்துக்கான எல்லா கரெக்ஷனையும் செஞ்சு ஒப்படைச்சாச்சு. ஆனா 7ஆம் தேதி அவங்க கொடுக்க வேண்டியது தர்றேன்னு சொல்லிட்டு யூஏ சர்டிபிகேட்டை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கால் பண்ணும்போது மௌனமா இருந்திருக்கு இந்த கும்பல். அதுக்கப்புறம் என்னையான்னு உள்ள போய் கேட்டா, நாங்க மறு ஆய்வுக்கு அனுப்பிட்டோம் படத்தை. எல்லாரும் உட்கார்ந்து பார்த்தீங்க, இந்த கமிஷன் உட்கார்ந்து பார்த்து ரெவ்யூ சொன்னாங்க, இதெல்லாம் கட் பண்ணினாங்க, ஒரு 27 இடத்த கட் பண்ணோம். இதெல்லாம் முடிச்சு நாங்க கொடுத்த பிறகு திரும்ப எதுக்கு மறு ஆய்வுக்கு அப்படின்னா, ஒருத்தர் புகார் கொடுத்துட்டாரு, இந்த படம் மத உணர்வுகளை புண்படுத்தி இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் புகார் கொடுத்துட்டாரு. நாங்க இவங்களுக்கு பேர் அதிர்ச்சி. இந்த ஜனநாயகன் படக்குழுவுக்கு பேர் அதிர்ச்சியா இருக்கு. என்னடான்னா 9ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணணும், 7ஆம் தேதி வரை சர்டிபிகேட் கிடைக்கல. 8ஆம் தேதி கோர்ட்ல போறாங்க, உயர் நீதிமன்றத்துல போய் சர்டிபிகேட் கேட்கிறாங்க. தனி நீதிபதி ஆஷா இந்த வழக்கை கையில் எடுக்கிறாங்க. அவங்க ரொம்ப நல்லா அந்த வழக்கை விசாரிச்சாங்க. இது தமிழ் திரை உலகத்திற்கு ஆபத்தான சூழல் அப்படின்னாங்க. உண்மைதான். தமிழ் படங்கள் எது வந்தாலும் நாங்க அதை ஆய்வு பண்றோம், சென்சார் பண்றோன்ற பேர்ல அந்த படத்தை வெட்டி சிதைக்கிறது, அந்த படத்தை வெளியிட முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பது, இது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு மத அடிப்படைவாதத்தை போதிக்கிற படம் மோடி படமா இருந்தா ஒரு ரீல் கூட கட் ஆகல. அப்படியே அவங்க சொன்ன அத்தனை உருட்டுகளும் அப்படியே இருக்கிற மாதிரி மோடி படம் வந்துச்சு. அதே மாதிரி காஷ்மீர் ஃபைல்ஸ், இங்க கேரளா ஸ்டோரி, இது எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா ஒரு கட்டு இல்லாம அப்படியே அழகா விழுகுது. மானியம் கிடைக்குது, ஓசியில டிக்கெட் கிடைக்குது, தியேட்டர் நிறையுது, லீவ் விடுறாங்க ஸ்கூலுக்கெல்லாம். ஆனா சாதாரணமா நம்ம மாநிலம் போன்ற எதிர்கட்சிகளால் கூடிய மாநிலங்களினுடைய படங்கள்னு கையில் எடுத்துக்கிட்டோம்னா அதை சதைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பாக்குறாங்க. இன்னொன்னு சொல்ல போனா, தேசிய அளவுல விருதுகள் கொடுக்கணும்னா ஆக சிறந்த படங்களுக்கு தான் விருது கொடுத்து நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அந்த விருதவை ஏமாற்று விருதாக கொடுக்கறாங்க. இந்துத்துவாவை பேசக்கூடிய, மத அரசியலை பேசக்கூடிய, பொய்வாதங்களை முன்வைக்கக்கூடிய படங்களுக்கெல்லாம் விருது. தமிழ்ல ஆக சிறந்த படங்களான ஜெய்பீம் மாதிரியான, பரியேறும் பெருமாள் மாதிரியான நல்ல படங்களை வேடிக்கை பார்க்கறாங்க. இது என்ன அரசியல் நமக்கு புரியல. இதுலதான் இப்ப ஜனநாயகன் மாட்டிக்கிட்டு. ஜனநாயகன் ஒரு மசாலா படங்க. அது ஒன்றும் கருத்து சொல்லி மக்கள் அப்படிலாம் ஒரு படம் கிடையாது. ஆல்ரெடி வந்த ஒரு கன்னட படத்தை, மசாலா படத்தை இங்கே திரும்ப ரீமேக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான் இந்த படமே. அதுக்கே இவ்வளோ சென்சார், இவ்வளோ கட்டுன்னு நமக்கு புரியவே இல்லை. அப்ப இதுக்குள்ள தெளிவா ஒரு அரசியல் இருக்குன்னு நமக்கு தெரியுது. அப்ப நீதிபதி ஆஷா இந்த சூழல் மிக ஆபத்தானது அப்படின்னு எச்சரிச்சுட்டு உடனடியாக அவங்களுக்கு யூஏ சான்றிதழ் வழங்குங்க அப்படின்னு ஒரு தீர்ப்பை சொல்லிட்டாங்க. 2:15 தீர்ப்பு வந்தா 2:30 அப்பீல் போய் 3 மணிக்கு இவங்க ஒரு ஸ்டே வாங்குறாங்க. அவ்வளவு ஸ்பீடா நீதிமன்றம் வேலை செய்யுதுன்னா அது மோடி குரூப்புக்கு மட்டும்தான் வேலை செய்யும். நம்ம வழக்கெல்லாம் காலக்கணக்கா கிடக்கும். நம்ம வழக்கெல்லாம் நம்ம கொடுக்குற வழக்கை எடுத்துக்கிறதுக்கே 5 வருஷம் ஆகும். ஒரு சாதாரண சைபர் கிரைம் வழக்கா இருந்தா கூட அந்த வழக்கை, நம்ம வழக்கை எடுத்துக்கிறதுக்கே 5 வருஷம் ஆக்கியிருப்பாங்க. அதுதான் இங்க நம்ம பாக்குறோம். 2019 நாங்க கொடுத்த வழக்கை இன்னைக்கு வரை இழுத்தடிச்சு போன வாரம் தான் முதல்ல அந்த கேஸை எடுக்கிறாங்க, 6ஆம் தேதி. இதுதான் இங்க நடக்கிற விஷயமே. அப்ப நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, உடனடியாக களத்துல இறங்கி அவ்வளவு ஜருவரா வேலை பார்க்குது நீதிமன்றம். உடனே ஸ்டே கொடுக்குறாங்க. அப்ப இவங்களால அந்த தேதியில வெளியிட முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா தெரிஞ்ச பிறகு ஸ்டே கொடுக்கறது மட்டும் கிடையாது, 21ஆம் தேதி தான் அடுத்த விசாரணைன்னு சொல்லிட்டாங்க. மத்தியானம் போறாங்க, அங்க விவாதிக்கிற போது, அங்க விசாரணை வழக்கு விசாரணைக்கு வருகிற போது 21ஆம் தேதி அப்படின்னு தேதியை போட்டுட்டு ஒத்தி வச்சு விட்டாங்க. இப்ப 9ஆம் தேதி அது ரிலீஸ் பண்ணிருக்கணும். ஆனா 21ஆம் தேதி கேஸ் போய் அந்த டேட் எல்லாம் அவங்க இது பண்ணிட்டு அந்த ப்ரொடியூசர் கூட மன்னிப்பு கேட்டாரு. அதெல்லாம் பார்த்தோம். அப்ப இதை மாத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னையா பண்ண போறாங்கன்னா, திரும்ப மறு ரெவியூக்கு போயிருக்கு, அந்த வேலையெல்லாம் நடக்குது.
அப்ப இந்த அம்மா கேட்டிருந்தாங்க, யாரு இந்த தனி நீதிபதி ஏற்கனவே கேட்டிருந்தாங்க, யாரையா அப்படி உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணது, அந்த கம்ப்ளைண்ட் காப்பி கீப்பி அவ்வளோத்தையும் கொடு அப்படின்னா எல்லா காப்பியும் 7ஆம் தேதிக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்ச மாதிரி கொண்டு வந்தாங்க. இவங்கெல்லாம் நேர்மையை பத்தி பேசுறாங்க. 7ஆம் தேதியே நாங்க கொடுத்துட்டோம், இவங்க கேஸ் போறதுக்கு முன்னாடியே நாங்க இன்னொரு ரெவியூக்கு கொடுத்துட்டோம். யார் கம்ப்ளைண்ட் பண்ணா, இந்த படத்தை பார்த்தார்ல 5 பேர் கொண்ட கமிட்டி, அதுலதான் ஒருத்தர் கொடுத்துருக்காரு, அவர் கொடுக்க கூடாது ஐயா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அவர் கொடுத்துட்டாரு, நாங்க ரெவியூக்கு அனுப்பிட்டோம், சென்சார் போர்டுடைய தலைவர் தான் இதை ஓகே சொல்லிட்டாருன்ற மாதிரி படத்தை கொண்டு போயிட்டாங்க, நீதிமன்ற படத்தை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நீதிமன்றம் அப்படி இழுத்துக்கிட்டே போகுதே அப்படின்னு உச்ச நீதிமன்றம் போறாங்க. அன்னை அங்க சிபிஐ விசாரணைக்கு போனார்ல, அன்னைக்குதான் அங்க அந்த உச்ச நீதிமன்றத்துல அது வழக்காகுது. வழக்கு நம்பர் ஆகி வாங்க எத்தனாம் தேதி விசாரிப்போம்னு. அந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்தா என்ன மாதிரியான தீர்ப்பு கிடைச்சிருக்கு? இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வளவு கடந்து போய் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இங்க பாருங்க, இது இந்த வழக்கு ஆல்ரெடி எங்க உயர் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு, சென்னை உயர் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு, அதனால அங்கேயே போய் கண்டினியூ பண்ணிக்கோங்க, இங்க இந்த வழக்கு எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, வர 20ஆம் தேதிக்குள்ள இந்த வழக்கை எப்படியாவது முடிச்சு அவங்களுக்கு ரிசல்ட் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆர்டரை போட்டு விட்டுருக்கு உச்ச நீதிமன்றம். நம்ம எதுக்குங்க உச்ச நீதிமன்றம் போறோம்? உயர் நீதிமன்றத்தில் நமக்கு ஒரு நெருக்கடி இருக்கு, எல்லா சங்கிகளும் உட்காந்து நம்மளை பாடுபடுத்துறாங்க அப்படின்றதுக்காக உச்ச நீதிமன்றம் போறோம். ஆனா உச்ச நீதிமன்றம் இதை நாங்கள் விசாரிப்பதிலே விருப்பம் இல்லை, எப்படி சொல்லியிருக்காங்க, விருப்பம் இல்லை என்று சொல்லி இந்த வழக்கை மீண்டும் உயர் நீதிமன்றத்துக்கே அனுப்பி இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம நீதிமன்றம்லாம் யோசிக்க கூட முடியாது, அப்படிதான் இந்த நீதிமன்றத்தினுடைய செயல் திட்டங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ பேர் அதிர்ச்சி ஆயிருச்சு இப்போ ஜனநாயகனுடைய படக்குழுக்கு. 21ஆம் தேதி இந்த கேஸ் முடிவுக்கு வருமான்னு தெரியாது, நம்ம கையில இல்ல. அப்ப என்ன, எதுக்காக இவ்வளவு பெரிய நெருக்கடி? இதுக்கிடையில சென்சார் போர்டு இவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போன உடனே இவங்க கேவியட் மனு ஒண்ணு தாக்கல் பண்றாங்க. கேவியட் மனுல என்ன சொல்றாங்கன்னா, எங்களை கேட்டாம எந்த முடிவும் நீங்கள் அறிவிக்க கூடாது அப்படின்னு கேவியட் மனுவை யார் தாக்கல் பண்றா? சென்சார் போர்டு தாக்கல் பண்ணுது. எதுக்கு இவ்வளவு? ஒரு படத்தை நல்லா இல்ல, அதுல பிரச்சனை இருக்குன்னா அதை சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்கறத விட்டுட்டு இத்தனை நீதிமன்றங்கள் ஏறி இறங்குவதும், இந்த சொலிசிட்டர் ஜெனரலே கூட்டு வந்து உட்காந்து இங்க வழக்காட விடுறதும் என்னங்க நடக்குது? என்ன நடக்குது? ஜனநாயகன் ஒரு படம், ஒரு சாதாரண மசாலா படம், அந்த மசாலா படத்துக்கு இப்படி அலப்புறம் எதுக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப இதை வைத்து விஜயை மிரட்டுவது, கூட்டணிக்கு பணிய வைப்பது, இதுதான் இவங்களுடைய வேலை. நம்ம ஏற்கனவே பல முறை பேசியிருக்கோம், 2 வழியில கூட்டணிக்கு உதவ முடியும், பாஜகவுக்கு விஜயால் உதவ முடியும். ஒன்னே அதிமுக கூட்டணியில் நேரடியாக இணைவது, நேரா போய் சேர்ந்துட்டோம்னா நாங்க அதிமுக கூட்டணியில தான் இருக்கோம், பாஜக கூட இல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அவங்களுக்காக ஓட்டை கேட்பது. இன்னொரு விஷயம் இருக்கு, நாங்க மறைமுகமா ஓட்டு கேட்டுறது. நீங்க டார்கெட் வச்சு திமுக மட்டும் எங்களுக்கு பொது எதிரின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறது, பாஜகவை லூஸ்ல விட்டுறது. நீ எங்களை கண்டுக்காத, திமுகவை டார்கெட் பண்ணு, திமுகவை அடிச்சுக்கிட்டே இரு, நாங்க மத்ததெல்லாம் பாத்துக்கிறோம் அப்படின்னு சாஃப்டா செகண்ட் டீலிங் ஒன்னா சொல்லி விட்டுறது. இதுக்குதான் நிர்பந்தப்படுத்தப்பட்டு இருக்காரு நம்ம அண்ணாத்த. ஏற்கனவே அண்ணனே போய் சிக்கினதுதான் சிபிஐ வேற, கரூர் வழக்கு. இப்ப அதுலயே சிக்கி இருக்கிறாரு, இதுலயே சிக்கி இருக்காருன்னா மொத்தமா அண்ணனுடைய சோழியை முடிக்கிறதுக்கான சகல ஏற்பாடோடும் பாஜக கும்பல் களமிறங்கி இருக்கிறது தோழர்களே. இன்னைக்கு தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. வர 21ஆம் தேதி தான் இந்த வழக்கு மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்துல விசாரணைக்கு வரப்போகுது. என்ன பண்ண காத்திருக்கிறாங்களோ, விஜய்க்கு இப்பயாவது முதுகெலும்பு வருமா என்று பார்ப்போம். ஏன் கேட்கிறேன்னா, ஒரு எதிரி கலைத்துறையில இருக்கிற என்னுடைய படைப்பை ஒடுக்கி அதன் மூலமாக அரசியல் லாபத்தை அடையலாம் அப்படின்னு நினைக்கிறானா, அவனை அம்பலப்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு இல்லையா? விஜய் அவர்களுடைய பொறுப்பு இல்லையா? எல்லா அரசியலும் வேடிக்கை பார்ப்பாரா? சாதியானவ படுகொலை வேடிக்கை பார்ப்பாரு, மொழி பிரச்சனை வேடிக்கை பார்ப்பாரு, இங்க இனப்பிரச்சனை வேடிக்கை பார்ப்பாரு, சென்சார் பிரச்சனை வேடிக்கை பார்ப்பாரு, அவர் படத்தவே அவரால் வெளியிட முடியாது வேடிக்கை பார்ப்பாரு. என்னங்க இது? அடிப்படை அரசியல் எதிரிகளை நேருக்கு நேர களத்துல நின்று முடிச்சு விடுறதாங்க அரசியலைவான். ஆனா அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட தகுதியற்று போய் அண்ணன் முதுகு வளைஞ்சு கமுக்கமா கையை கட்டிக்கிட்டு பனையூர்ல பம்மிக்கிட்டு கிடக்குறாரு. என்ன நடக்க போதோ, நம்ம தான் பரிதாபப்பட்டுக்கிட்டு கிடக்கிறோம்.